ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். பரமபத வாசல் திறப்பு 23/12/2023 மார்கழி 7ஆம் தேதி. காரைக்குடி கோட்டையூர் ஆலயம். ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ தேசிக நாராயண பெருமாள். வணக்கம் நேயர்களே, நாங்கள் திருச்சியிலிருந்து நண்பர்களுடன் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அருகில் உள்ள கோட்டையூர் என்ற சிறிய கிராமத்திற்கு சென்றோம். அங்கு ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ தேசிக நாராயண பெருமாள் அங்கு இருப்பதாக நண்பர்களின் மூலம் கேள்விப்பட்டோம். அங்கு நாங்கள் காரைக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து அங்கே சென்றோம். அதன் காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே அழகான குளத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு அங்கு பூவிற்கும் கடைகளையும் அங்கு அழகுற இருப்பதை நாம் கண்கொள்ளா காட்சியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கோவிலின் நுழைவாயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சென்ற நேரம் காலை நேரம் ஆகையால் சூரிய உதயம் ஏற்பட்டு அழகாக அங்கே பறவைகளும் நல்ல மணி ஓசை போன்ற ஒளிகளும் அற்புதமாக இருந்தது என்பதை நாம் இங்கு தெளிவாக கண்டு கொண்டுள்ளோம். குளம் அழகாக அமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு அழகாக இங்கே நடைபாதைகளும் இங்கே கோவிலுக்கு செல்வதற்கான வழிகளுமாக அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நாம் சூரிய உதயத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அங்கே அழகாக காலையில் சூரியன் தென்படுகிறது, நம் கண்களுக்கு அழகாக புலப்படுகிறது. நாம் இப்படியே ஒரு வாராக கோவிலுக்குள் சென்று கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது நாம் விநாயகரை தரிசிக்க உள்ளோம். விநாயகரை பார்த்தவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது சுக்லாம்பதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வ விக்னோப சாந்தகே ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய திமிகி தந்தோ தந்தி பிரசோதயாது. அடுத்ததாக 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈட்டினை நந்தி மகன் தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அடுத்தது வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுக கால். அடுத்தது விநாயகனே வெவ்வினையை வேறெடுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையனால் கண்ணில் பனிமின் கனிந்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இறை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. இவ்வாறாக செட்டிநாட்டு பகுதிகளில் பக்தர்கள் கணபதியை தினந்தோறும் மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஆகிய நாட்களில் கொண்டாடுவது வழக்கமாகவே உள்ளது. இவ்வாறாக நாம் வழிபட்டு இப்பொழுது நாம் தட்சிணாமூர்த்தியை நாம் பார்த்து கொண்டுள்ளோம். வியாழ பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர். வியாழக்கிழமை அன்று இவருக்கு பூஜை செய்தால் பல நன்மைகளை அடையலாம் என்ற ஒரு கருத்தினையும் நாம் இங்கே கூறிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் அப்படியே ஒரு வாராக கோவிலுக்கு, அதாவது ஸ்ரீ நீலா ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ தேசிக நாராயண பெருமாள் சன்னதிக்குள் நுழைகின்றோம். கோபுர தரிசனம் மிக புண்ணியமானது என்று நாம் நினைத்து கொண்டு பெருமாளை வணங்கிக் கொண்டு நாம் கோயிலுக்கு உள்ளே சென்று கொண்டு இருக்கின்றோம். நண்பர்களுடன் நாம் வந்துவதால் அவர்களுடன் சேர்ந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனத்தை நாம் அழகாக கோபுர தரிசனம் கண்கூடாக நாம் இப்பொழுது
நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கோபுர நுழை வாயிலுக்குள் நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்பதை தெளிவாக நாம் இப்பொழுது காண முடிகிறது. இப்பொழுது நாம் ஸ்ரீரங்கா வெங்கடரமணா கோவிந்தா ஸ்ரீ நாராயணா என்று கூறிக்கொண்டே கோவிலுக்குள் நுழைகின்றோம். பகவான் நாமாவை உச்சரித்து கொண்டே செல்வது நாம் மிக நல்லது என்று நாம் நினைத்து கொண்டு உள்ளே செல்கின்றோம். இப்பொழுது நாம் லக்ஷ்மியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். லக்ஷ்மியை பார்த்தவுடன் நமக்கு நினைக்கிறது நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீவீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று ஸ்லோகம்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இங்கு மகாலட்சுமி அற்புதமாக காட்சி தருகிறாள் என்பதையும் மிக மிக அற்புதமாக நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். பச்சை புடவையில் மிக அழகாக மகாலட்சுமி இங்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள் என்பதையும் நாம் இங்கே அடுத்து நாம் சக்கரத்தாழ்வாரை பார்க்கின்றோம். சுதர்சன மகா மந்திரத்தை தினமும் காலையில் சொன்னால் அஞ்ஞான இருள் விலகும், எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போகும், ஆபத்து நீங்கும், பயம் விலகும், தைரியம் பிறக்கும், சந்தோஷம் நிலைக்கும். விடியற் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்து சுத்தமான உடை அணிந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு 9 தடவை கூடிய 108 தடவை பாராயணம் செய்தால் அவர்களுக்கு பீடை ஒளியும் சௌபாக்கியம் பெற. சுதர்சன காயத்ரி. ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய சக்கராய தீமஹி தன்னோ சக்கர பிரசோதயாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய சக்கராய தீமஹி தன்னோ சக்கர பிரசோதயாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய சக்கராய தீமஹி தன்னோ சக்கர பிரசோதயாத் என்று சுதர்சன ஆழ்வாரை சக்கரத்தாழ்வாரை நாம் மனதார நினைத்து கொண்டு கோவிலின் பிரகாரத்தை சுற்றி ஒரு முறை நாம் இங்கே வந்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது நாம் பக்தர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது நண்பர்களும் கூடவே சென்று கொண்டிருக்கின்றார் என்ற அரிய தகவலையும் நாம் கொடுக்கின்றோம். அடுத்ததாக நாம் தன்வந்திரி பகவானை தரிசிக்க உள்ளோம். தன்வந்திரி பகவானை தரிசிக்கும் பொழுது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்தகலசஸ்தாய சர்வ ஆம நாசனாய திரிலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்தகலசஸ்தாய சர்வ ஆம நாசனாய ஸ்ரீலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்தகலசஸ்தாய சர்வ ஆம நாசனாய திரிலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. மேற்கண்ட தியான மூல மந்திரங்களை ஜபம் செய்து வழிபட்டால் செய்து வர கல்வி கேள்விகளில் வல்லவனாகி பெயர் புகழ் அடையலாம். அடுத்ததாக நாம் ஆண்டாளை பார்க்கின்றோம். ஆண்டாள் என்றால் நமக்கு மார்கழி மாதத்தில் நினைவு வருவது திருப்பாவை மட்டுமே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிலையீர் சீர்குமல் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூவேர் குடந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் போல படிந்தேலோர் எம்பாவாய் என்றுதான் நாம் நினைவுக்கு அடுத்ததாக நாம் பெருமாளை சந்திக்க இருக்கின்றோம். ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ தேசிக நாராயண பெருமாள் அங்கு காட்சி கொண்டு தந்து கொண்டிருக்கின்றார். பரமபத வாசலை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டுள்ளோம். பரமபத வாசலை பார்க்கும் பொழுது நமக்கு நினைவு பெறுவது சாந்தாகாரம் புஜகசைடம் பத்மநாதம் சுரேஷம் விஸ்வாகாரம் ஜெகனசுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிரி ஞானகம்யம் வந்தே விஷ்ணு பவ பயகரம் சர்வலோகநாதம் மேகசியாமம் வேதகோசேசவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌசுபோ கௌசிதாங்கம் புண்ணியோவேதம் புண்டரி காயதாச்சம் விஷ்ணு வந்தே சர்வலோகநாதம் சங்கு சக்கரம் சகரீரகுண்டலம் சதபீரவச்சனம் சரசாரிகேச்சனம் சரசாரவசல சோபி கௌஸ்துபம் நவாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் என்று நாம் விஷ்ணு பகவானை வழிபட்டு கொண்டு அடுத்ததாக நாம் வைகுண்ட வாசலை வைகுண்டா வெங்கடேசா ஸ்ரீரமணா என்று இருகரம் கூப்பி பெருமாளை நாம் ஒரு பிரகாரத்தை சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றோம்.
அடுத்ததாக வடமாலை தரித்தவரும் கதை, சாங்கம், சங்கு, சக்கரம், நந்தகம் இவற்றை உடையவருமான விஷ்ணு என்றும் வாசுதேவன் என்றும் பெயர்வர் கொண்டவருமான லக்ஷ்மியோடு கூடியவரானிய நாராயணனை காப்பாராக. மேலே கூறப்பட்டுள்ள ஸ்லோகம் வனமாலி கதீச்சாங்கி சங்கி சக்ரி சடந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரதச்சது. வனமாலி கதீச்சாங்கி சங்கி சக்ரி சடந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரதச்சது. வனமாலி கதீச்சாங்கி சங்கி சக்ரி சடந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரதச்சது என்று அங்கே இந்த ஸ்லோகமும் காணப்படுகிறது. அடுத்தது ஈஸ்வரர் உபாசித்தது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துல்யம் ராமநாம வராணி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துல்யம் ராமநாம வராணி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துல்யம் ராமநாம வராணி. ஸ்ரீ ராமநாமம் சகசர்நாமத்திற்கு சமம் என்று நாம் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு அடுத்ததாக நாம் மனோஜபம், ஆர்ய துல்லியவேகம், ஜியேந்திரியம், புத்திமதாம் வரிஷ்டம், மாதாத்மஜம், வானரயூத முக்கியம், ஸ்ரீராமதூதம் சிரசா நவாமி என்று ஆஞ்சநேயரின் ராமநாமாவே சிறந்தது என்று தாம் ராமபிரானை சேவித்துக் கொண்டு ஆஞ்சநேயரையும் சேவித்துக் கொண்டு கோபுர தரிசனத்தை தரிசித்துக் கொண்டு வைஷ்ணவராகிய நாம் நாராயண பெருமானை தரிசித்துக் கொண்டு கோபுர தரிசன புண்ணியத்தை நாம் தேடிக்கொள்வோம் என்று நினைத்து கொண்டு கோவிலில் இருந்து நாம் வெளியே வந்து கொண்டு இப்பொழுது இருக்கின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆக்கம், படப்பிடிப்பு, கலை, வர்ணனை ஸ்ரீ பாலாஜி.